இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம் நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். இது ஸ்ரீ லக்ஷ்மி ஹயவதன வைஷ்ணவ யாத்ராவின் முக்திநாத் யாத்ராவின் ஒரு பகுதியாக இந்த முக்திநாத் யாத்ராவையும் நடத்தி கொண்டிருக்கும் திரு ஸ்ரீ வெங்கட்ராகவன் பூமா அவர்களுக்கு அடியனுடைய மனமார்ந்த நமஸ்காரங்கள், வணக்கங்கள். இதில் அவருடைய அபிப்பிராயங்களை நம்ம கேட்டுட்டு நம்மளுடைய அபிப்பிராயத்தை சேர்த்து அதை பிறகு பார்ப்போம். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம். ஸ்ரீ வைஷ்ணவ யாத்ரா என்ன, ஏன் அந்த மாதிரி பேர் வச்சேன்? இல்லை, நம்ம வைஷ்ணவ இதில் வெளியில் சாப்பிடாதவா நிறைய பேர் இருக்கா. அவளால் திவ்ய தேசத்துக்கு எல்லாத்துக்கும் போக முடியறதில்லை. ஏன்னா எங்கே போனாலும் ஆகாரம் கிடச்சிடுறது. பட்டு வெளியில் சாப்பிட முடியாதவாளால் அந்த ஆகாரத்தை சாப்பிட முடியறதில்லை. அதனால் வெளியில் சாப்பிடாதவா, அதாவது தலிகையை ஆச்சாரமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக நாங்கள் பாத்திரங்கள்லாம் கூட எவசில்வர் பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணுறோம். அலுமினியம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அந்த அளவுக்கு ஆச்சாரமாக நாங்கள் பண்ணி கொடுக்கறதுனால தான் எல்லோரும் கொஞ்சம் ஓரளவுக்கு ஆச்சாரமாக இருக்கிறவா கூட எங்கள் திவ்ய தேசத்தில் தைரியமாக கலந்துக்கிறா. அதில் மேக்ஸிமம் எவ்வளோ வயசானவாளுக்கு கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றது எங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதேக்கேற்ற மாதிரி நாங்கள் கம்மியாக தான் போடுவோம். உப்பு காரம்லாம் கொஞ்சம் கம்மியாக போடுவோம். ரெகுலராக நம்ம போடுறது எல்லாமே ஏதோ ஒரு வெரைட்டி காட்டிகிட்டே இருக்கணும் சாப்பாட்டில். அந்த மாதிரி மேக்ஸிமம் வெரைட்டிஸ் காட்டிகிட்டே இருக்கும். ரிப்பீட் ஆகாது. ஒரே ஆகாரமே ரெண்டாவது வாட்டி ரிப்பீட் ஆகாது. அந்த மாதிரி சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா, ஆகாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓரளவுக்கு திருப்தியாக இருக்க மாதிரி தான் நாங்கள் பண்ணுறோம். அதே மாதிரி எங்களுடைய காஃபி நம்ம எல்லாருமே காஃபி பிரியர்கள் தான். அதனால் காஃபி மெயினாக முதல்ல சாயங்காலம் கூட பரவாயில்ல, காத்தால காஃபி இல்லைன்னா வேலையே ஓடாது. அதனால் காஃபிலாம் மெயின் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறோம். காஃபியும் அருமையாக எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய காஃபியினுடைய பிராண்டு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல பின்னாடி உட்கார்றவாளுக்கு கூட கஷ்டப்படாமல் நல்ல கம்ஃபர்டபுளாக வர மாதிரி தான் நாங்கள் சிரமம் தெரியக்கூடாதுன்றது அதை பண்ணிக்கிறோம். இதே மாதிரி தான் மீதி விஷயங்கள். ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஏசி ரூம்ஸு குவாலிட்டியாக நல்ல க்ளீனாக நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷமாக தான் வரா அடியும். எப்போ இதை ஆரம்பிச்சு இந்த டூரு நானும் பூமாவும் ஆரம்பித்தது 2015 ஒரு 10 வருஷம் ஆகிடுது. இது வரைக்கும் 10 வருஷம். ஆமாம். நிறைய டூர் கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக நீங்கள் வேறு ஏதாவது வெளிநாட்டுக்கு டூர் அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பித்தோம். ஆனால் அது போக முடியல, நிறைய தடங்கள் வந்தது. அதுக்கப்புறம் இந்த வாட்டி தான் மே மாதம் தான் போக முடிஞ்சது. மே மாதம் போயிட்டு வந்தோம் ஸ்ரீலங்காவுக்கு. இதுவும் இப்போ நேபாளம் வெளிநாட்டு டூர் தான். பட் நம்ம நேபாள் இந்தியா மாதிரி நட்பு நாடு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இதுக்கு விசா தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லைன்றதுனால நம்ம வெளிநாடு மாதிரி தெரிய மாட்டேங்குது. பட் ஸ்ரீலங்காவுக்கு நிச்சயமாக பாஸ்போர்ட் தேவை. விசா ஃப்ரீ விசா தான், ஆன் அரைவல் விசா. அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஸ்ரீலங்காவில் காஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லி இருந்தாலும் ரூம்ஸ் எல்லாம் அருமையாக இருந்தது, பஸ்ஸும் அருமையாக இருந்தது. ஸ்ரீலங்கா ட்ரிப்பும் ரொம்ப அருமையாக வந்தது எங்களுக்கு. ஃபஸ்ட் டைம் மே மாதம் பண்ணோம். அது எல்லாருமே எங்கள் யாத்திராவில் வந்தவாளே கேட்டதுனால தான் பண்ணது. ஏன்னா அவன் சொல்லிட்டான், உங்கள் யாத்திரை தவிர வேறு எந்த யாத்திராவும் போக மாட்டோம், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அதில் மோஸ்ட்லி எங்கள் யாத்திராவில் வந்தவாளையே முதல் வாட்டி ஆசியம் பண்ணோம். அதுலேயும் 2 பேர் புதுவாள் வந்தான். அடுத்தது அதே மாதிரி உடனே ஜூலையில் பண்ண வேண்டியதாக அப்படின்ட்டு ஜூலையிலையும் போயிட்டு வந்தோம். ஸோ 2 வாட்டி பண்ணியிருக்கோம். இனிமேல் கண்டினியூஸாக எல்லா ஸ்ரீலங்கா யாத்திராவும் நடக்கும், அடிக்கடி நடக்கும். அது அருமையாக இருந்தது. அப்ராக்சிமேட்டாக இந்த ஒரு வருஷத்துக்கு எத்தனை யாத்திரா? மாதம் ஒரு பெரிய யாத்திரா நிச்சயமாக இருக்கும். ஓகே. அதை தவிர ஒன் டே யாத்திராலாம் இருக்கும். ஒன் டே யாத்திரான்றது சென்னையை சுற்றி இருக்க மாதிரி. ஒரு காஞ்சிபுரம் யாத்திரை வரும். அப்புறம் காஞ்சிபுரத்தை சுற்றி இருக்கிற கோயில்கள், தொன்மையான கோயில்கள். ஏன்னா அதெல்லாம் கோயிலெலாம் நம்மளாம் போனோம்னா அந்த டைமிங் தெரியாது நம்மளுக்கு. அங்கே அர்ச்சகாரெலாம் பார்த்திங்கன்னா எல்லா அர்ச்சகாரன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் 3 கோயிலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. அர்ச்சகா கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது, அவளுக்கு பொண்ணு கிடைக்கிறதும் கஷ்டமாக இருக்குது. அதனால் அதுதான். அதனால் அர்ச்சகாருக்கும் ஒரு சப்போர்ட் இருக்கணும். எல்லா கோயிலையும் பழமையான கோயிலெல்லாம் எல்லோரும் போகணுன்றதுக்காக அந்த ஒன் டே டூரும் நடத்துகிறோம். அதே மாதிரி மதுராந்தகம் அந்த சைடு சுற்றியும் நாங்கள் போயிட்டு வரோம்.
பிரிச்சு சொல்றீங்களா? சோழ நாட்டு திவ்ய தேசங்கள், ஆமாம், கேரள திவ்ய தேசங்கள் 106 போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது மொத்தமாக போக முடியாது. அதனால் தனித்தனியாக திவ்ய தேசங்கள் போகிறோம். முதல்ல சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் பார்க்கலாம், பாண்டி நாட்டு திவ்ய தேசம் தனியாக பார்க்கலாம், அதே மாதிரி சேர நாட்டு திவ்ய தேசம், அதான் மலைநாடு, கேரளா திவ்ய தேசம் எல்லாமே 5 நாள் வரும் எங்களுக்கு. ஓரளவுக்கு 4 நாள்லேயே பண்ணலாம். பட்டு வயசானவங்க எல்லாரும் வேகமாக வந்து சேவிக்க முடியாதுன்றதுனால 5 நாள் பண்ணுறோம் நாங்கள். அதே மாதிரி நார்த் சைடு வந்தோம்னா நம்ம வந்து துவாரகா தனியாக பண்ணுறோம். ஆனால் துவாரகான்னு பண்ணும்போது வெறும் துவாரகா மட்டும் பண்ண முடியாது. ஒரு திவ்ய தேசம் தான் துவாரகாவில். பட் மீதி திவ்ய தேசம் மீதி இடங்கள்லாம் இருக்குது. அதுலேயே பஞ்ச துவாரகா இருக்குது, இப்போ நவ துவாரகா ஆகிட்டார் அதுலேயே. அதுக்கப்புறம் புஷ்கர் இருக்குது, முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த மாதிரி விஷயம் கோயிலுக்கு போகும்போது தான் புஷ்கர்லாம் சேவிக்க முடியும், தனியாலாம் போயிட முடியாது. அதனால் புஷ்கர் போகிறோம். அதனால் அதுக்கு ஒரு 10 நாள் கணக்கு ஆகும் நம்மளுக்கு. இதே மாதிரி முக்திநாத் வரும்போதும் 3 திவ்ய தேசம் கவர் ஆகும் நம்மளுக்கு. ஒன்று நைமிசாரண்யம், அயோத்தியா, அதுக்கப்புறம் முக்திநாத். 3 திவ்ய தேசம் கவர் ஆகும்போது அப்புறம் அதனுடைய தலைநகரமான காட்மாண்டும் போயிட்டு இந்த மாதிரி ஜனக்பூரும் போயிட்டு வரும். ரெண்டாவது அடுத்தது வந்து அந்த சைடு பார்த்திங்கன்னா பத்ரிநாத் போகும்போது அதுவும் 3 திவ்ய தேசம் கவர் ஆகும். ஒன்று வந்து ஜோஷிமட், பத்ரிநாத், அப்புறம் தேவப்பிரயாக். அது ஜோஷிமட் போகிறதுக்கு முன்னாடியே தேவப்பிரயாக் வரும். இது 3 திவ்ய தேசம் கவர் ஆகும். இந்த மாதிரி ஒரு திவ்ய தேசமும் தனியாக தான் கவர் ஆகும். அதை மொத்தமும் 106 திவ்ய தேசமும் நாங்களே பண்ணுறோம். இதில் ஒரு சின்ன இது, நீங்கள் பண்ணின திவ்ய தேசங்களில் நிறைய பேர் கல்வி பண்ணுறவங்க கூட வேணாம் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இதுக்கு முன்னாடி இந்த உங்களுடைய டூர்லேயே 2 முறை வந்திருக்கா? இது வரைக்கும் அந்த 10 நாளில் யாருக்குமே எந்த விதமான வயது கெடுதல் எதுவுமே நடக்கல. கண்டிப்பாக அவளை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். அவளை பற்றி சொன்னோம்னா, நாங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது இவ வரல, வேற ஒருத்தர் தான் இருந்தா. அது ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குவாலிட்டி மாற்றிட்டே வந்தோம் நாங்கள். அது மாதிரி அவளாலையும் வர முடியல, சில பேரால் கண்டினியூஸாக. அவளும் நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தா. கண்டினியூஸாக எங்களால் வர முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தர் தான் பார்க்கும்போது வெங்கடேசன் தான் எங்களுக்கு பழக்கமானார், பரிச்சயமானார். அவர் வந்து அம்பத்தூரில் இருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு மலைநாட்டுக்கு வந்தார். அது வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது தலிகை யாத்திராவில் தலிகை எப்படி பண்ணணுன்றது எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் புரிய ஆரம்பிச்சிது. நல்லா அருமையாக பண்ணார் அவர். அதுக்கப்புறத்துலேருந்து அவரே எங்களுக்கு ரெகுலராக பண்ணுறார். அவர் வர முடியலன்னா கூட அவருடைய டீம் அனுப்பிச்சி வச்சுக்குவார். அதில் டீமில் அனுப்பிச்சி வைக்கும்போது பாலாஜி என்னான்னு வரார். அவர் வந்து வெங்கடேஷ் அண்ணா வரும்போது அவருக்கு அசிஸ்டண்ட் ஆகிடுவார். அவர் வரலன்னா அவரோட பெட்டர் குக் ஆகிடுவார். அந்த மாதிரி, அதாவது குரு மிஞ்சின சிஷியன் மாதிரி அருமையாக செய்வார். அப்புறம் வந்து அசிஸ்டண்ட்லாம் இருக்கா பாருங்க, அவள் தான் தூண். அவளுக்கு அருமையான பசங்க. அவளை நம்பி ஒரு 10 லட்சம் கூட கொடுத்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நம்பிக்கையானவா. இந்த காலத்தில் அந்த மாதிரி நம்பிக்கையானவாக பார்க்கவே முடியாது. கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின். இந்த யாத்திரை முடிவில் இதற்கு அடுத்ததாக என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 3 மாதத்தில் இருந்து? இப்போ வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள என்னென்ன யாத்திரை முடிவு பண்ணி வச்சுருக்கேன்? இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்கிறது ஏற்கனவே புக் ஆகிடுது. மலைநாடு அக்டோபர் மாதம் 2 ஃபேஸாக பண்ணுறோம். அப்புறம் அக்டோபர் எண்டில் வந்து காசிகையா பண்ணுறோம். இந்த காசிகையா பண்ணும்போது கூட வந்து எல்லோரும் அவ்வளோ தூரம் வருமே, நாங்கள் அயோத்தியும் சேவிக்கணும் அப்படின்றாங்க. அதனால் நைமிசாரணி அயோத்தியா எங்களுக்கு எப்போவுமே முக்திநாத் ட்ரிப்பில் தான் வரும். பட் இந்த வாட்டி காசிகையா போடும்போது அயோத்தியாவும் சேர்க்கறதுனால முக்திநாத் ட்ரிப்லேருந்து அதை மட்டும் பிரித்து இதில் வந்து நைமிசாரணியும் அயோத்தியாவும் சேர்த்துருக்கோம். அப்படி சேர்க்கறதுனால நிறைய பேர் வெறும் நைமிசாரணி அயோத்தியாவும் ஆசியம் பண்ணுறா. அதையும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி வெறும் நைமிசாரணி அயோத்தியாவும் போட்டிருக்கோம். அதில் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படி இப்படி செய்கிறது. பட் அது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது. காரணம் என்னென்னா எங்கள் தலி பண்ணுறவங்க ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால ஈஸியாக நல்லா பண்ண முடியும். அதுதான் மெயின் ரீசன். அதுக்கேற்ற மாதிரி பஸ்ஸு வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு குவாலிட்டியாக கிடைக்கிறது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம. ஆனால் இந்த காசியில் மட்டும் என்னென்னா பஸ்ஸில் போனோம்னா நம்மளுக்கு ஊருக்குள்ளே போக முடியாது. அவுட்டரில் நிறைய இடம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ மலைநாடுலாம் போகும்போது பஸ்ஸு பார்க்க மாட்டோம். ஏன்னா மலைநாட்டிலலாம் வந்து கோவில் உள்ளுக்குள்ளே இருக்கும். பஸ்ஸில் போனோம்னா ஈவன் சோழ நாட்டில் கூட அதே மாதிரி எல்லா கோயிலுக்கும் உள்ளே போக முடியாது. அதுக்கு டெம்போ ட்ராவலர் அந்த மாதிரி போகிறது தான் வசதி. கோயிலுக்கும் சீக்கிரம் போயிட்டு இறங்கி ஏறி வர்றது வசதி. நார்த் சைடு வரும்போது பஸ் வசதி. அது நாங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுறோம். அது அடுத்தது வந்து அக்டோபருக்கு அப்புறம் நவம்பரில் வந்து துவாரகா ட்ரிப் வச்சுருக்கோம். டிசம்பரில் வந்து திருப்பியும் ஸ்ரீலங்கா அது வச்சுருக்கோம். இன்னும் ஜனவரி, பிப்ரவரிலாம் இன்னும் டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. முன்னாடிலாம் 4 மாதம் முன்னாடி தான் புக் பண்ணணும்னு இருந்தது ட்ரெயின்லாம். இப்போ 2 மாதம் முன்னாடி தான் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ட்ரெயின் டிக்கெட் இவ்வளோ ஈஸியாக கிடைக்க மாட்டேங்கிறது. அதனால் ஃப்ளைட்லேயே நிறைய பேர் வரா. அது அவங்களுக்கு சௌகரியமாகவும் இருக்குது. அப்படியே சொல்லுங்கள். வேறு ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் நம்ம வந்தவாளுக்கு ஆஸ்திகாலுக்கு யாருக்காவது உங்களுக்கு சொல்லணும்? முதல்ல எந்த ஒரு யாத்திரையும் மைண்ட் சப்போர்ட், எந்த ஒரு யாத்திரிகா சப்போர்ட் பண்ணால் தான் யாத்திரை சக்ஸஸ் ஆகும். அது என்னுடைய அபிப்பிராயம். எல்லா யாத்திரையிலையும் ப்ளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும்.
அந்த மைனஸு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு யாத்திரிகாஸ்லாம் சப்போர்ட் பண்ணான்னா அந்த யாத்திரை எல்லாமே சக்ஸஸ் தான். அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் தான். எங்களுடைய ப்ரீவியஸ் இதில் என்னென்ன தப்பு பண்ணுறோமோ அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு நாங்களே தான் எங்களுடைய காம்படிட்டர்ஸாக வச்சுக்கிறோம். ஏன்னா யாருமே காம்படிட்டர்ஸாக வர முடியாது. அவளுடைய ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒருத்தருக்கும் ஒன்று பிடிச்சிருக்கும். அதனால் எங்களுக்கு நாங்கள் டே பை டே இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரோம். இதுவே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்தவனுக்கு ராகவன் பூமா வந்து சுமாராக தான் பண்ணுறான்னு சொல்லியிருப்பா. இப்போ வந்தான்னா பரவாயில்ல இவன் நல்லா பண்ணுறாளே அப்படின்னு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா சூப்பராக பண்ணுறான்னு சொல்லலாம்னு நாங்கள் அபிப்பிராயம் பண்ணுறோம். நமஸ்காரம். சொல்லுங்க. வேறு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை உம்மை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் இவ்வளோ கேட்டுட்டு உம்மை பற்றி சொல்லுங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் வரேன் என்னுடைய டூரில். பட் எல்லாருமே நான் எதுவும் பார்த்ததில் 4-5 பேர் கேள்விப்பட்டிருக்கேன். எல்லாருக்குமே அடியனுடைய நமஸ்காரங்கள். எல்லாருமே ஃபஸ்ட் கிளாஸாக கோஆப்ரேட் பண்ணு. ஒரு நல்ல டூருக்கு எந்த விதமான முக மலர்ச்சி தான் தேவை. இது அந்த அளவுக்கு எல்லாருமே அனுபவித்தது. நம்மளுடைய தளிப்பண்ணை வாழ் உள்பட அனைவரும் இந்த டூருக்கு ஒத்துழைச்சிருக்கு. அடியனுடைய மனமார்ந்த நன்றி. இந்த சேனலுக்கு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சாங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் அத்தனையும் இந்த முத்திநாத் யாத்திராவில் வந்து அத்தனையும் நான் எப்படியில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அது தவிர இந்த என்னுடைய வீடியோலையும் அதை அப்டேட் பண்ணி மேபி எனக்கு ஒரு 15 days ஆகிடும். அதை வந்து அப்லோட் பண்ணிட்டு நான் அதை முடிஞ்சதுன்னா இதே குரூப்லேயே நான் போட்டு விட்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுடைய ஐடியாஸ் இருந்தனாலும் பயிர்க்கணும். அது ஒரு விண்ணப்பம். எங்களுடைய நம்பரையும் அது போட்டேன்னா ஃப்யூச்சரில் வரவா வேறு யாராவது பார்த்தா இந்த யாத்திரையில் உங்களுடைய இது மூலியமா நம்மளுக்கும் வந்தான்னா. ஆனால் நீங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டை விட நீங்கள் ஒருத்தர் வந்துட்டு போகிறவா சொல்கிறதுல தான் எப்போவுமே வந்து சக்ஸஸ் இருக்கும். அதில் நான் நம்பிக்கை இருக்கிறவன். அதனால தான் எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நிறைய இருக்காது. அதனால் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து மற்றவாக்கிட்ட சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வர வாட்ஸ்அப்பில் வர இது வந்து மற்றவாளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. அடியே இதே மாதிரி மேலும் பல விதமான டூர்கள் நல்ல விதமாக அரேஞ்ச் பண்ணணும். நாமளே திரும்பி வரணும். அவர் சொல்கிற மாதிரி மற்ற எல்லாரும் அனைத்து ஆஸ்திகாலும் இதை அனுபவித்து எல்லாரும் மேன்மை அடையணும் அப்படிங்கிறது அடியனுடைய விண்ணப்பம். நன்றி, வணக்கம்.